சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். சுகந்த வாசனையான ஆராதனை பார்ட் 1. ஆராதனை பற்றி சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இறையியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆராதனைக்கு 15 மணி நேரம் லெக்சர். ஆராதனைக்கு டெக்ஸ்ட் புக்காக அவர்கள் வைத்த புத்தகம் ஆல்ஃப்ரட் பி கிப்ஸ், GIBBS, ஆல்ஃப்ரட் பி கிப்ஸ். அவர் 50 வருஷத்துக்கு முந்தி ஆராதனை பற்றி எழுதின புக்கு தான் இன்றைக்கும் ஃபேமஸாக இருக்குது. அந்த டெக்ஸ்ட் புக்கை தான் நான் படித்தேன். ஆராதனை என்ற சொல் கிரேக்கத்திலே ப்ராஸ்கின்யூ என்று அழைக்கப்படுகிறது. ப்ராஸ்கின்யூ என்று சொன்னார் முதல்வர். அவரை போய் ரூமில் பார்க்க போகணுமானா ஒரு முழங்கால் படிக்கிட்டு அவர் கையை பிடிச்சி, ஒரு கால் மடங்கி இருக்கணும், ஒரு கால் நிற்கலாம். அவர் கையை பிடிச்சி இப்படி முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பேசணும். அந்த மாதிரி மனிதர்களுக்கு வணங்கக்கூடாது, தேவதூதர்களுக்கு வணங்கக்கூடாது. யாருக்கு வணங்கணும்? ஆண்டவருக்கு. ப்ராஸ்கின்யூ, அதாவது ஹோமேஜ் பை ப்ராஸ்ட்ரேஷன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ப்ராஸ்கின்யூ என்ற அந்த சொல் கிரேக்க சொல் ஷாக்கா என்பது எபிரேய சொல். ஷாக்கா மறுபடியும் அதே அபிஷேகம் வந்தால் நான் சொல்ல இருக்கிறேன். வேதாகமத்தில் முதல் தடவையாக வர்ஷிப் எங்கே மென்ஷன் ஆகியிருக்கிறது என்று பார்த்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இறையியலிலே த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன், முதல் தடவை ஒரு காரியம் வேதத்திலே எழுதப்பட்டிருந்தால் அது எப்பொழுது, அது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்ப்பது மிகவும் அவசியம். கண்டெக்ஸ்டுவலைஸ், ஹோமிலிட்டிக்ஸ், எக்ஸ்போசிஷன், எக்ஸ்பாசிட்டரி எக்ஸ்பிளனேஷன். ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 5, ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். வேதாகமத்திலே தொழுது கொண்டு ஆராதனை என்ற சொல் முதலாவது வருகிற இடம் இதுதான். தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஒரே குமாரன், நேசகுமாரன், ஏகபுத்திரன், அவனை பலிபீடத்தில் வச்சு பலியிடுன்றார். ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாக்குவேன், உங்கள் மூத்த பிள்ளை கொண்டு வந்து பலியிடுன்னு ஆண்டவரே சொன்னா, போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். 418 வேலைக்காரங்க ஆபிரகாமுக்கு. அவன் என்ன சொன்னான், என் மகனை பலியிடுறதுக்கு மரத்தை நான் தான் வெட்டணும், வேலைக்காரங்க வெட்டக்கூடாது. வேலைக்காரங்க சொல்கிறான், ஐயா நீங்கள் கோடாரி பிடிச்சி வெட்ட வேணாம் ஐயா, நாங்கள் வெட்டுறோம். இல்லை இது ஆண்டவருக்காக நான் செய்கிறது, நான் தான் செய்யணும். கோடாரி வெட்டி மகனுடைய முதுகில் வச்சுட்டு அவன் போகிறான். என்ன சொல்கிறாங்க, அப்படியே வந்துட்டுருக்காங்க. 3 நாள் பயணம் பண்ணி வந்தாச்சு. 3 நாள் ட்ராவல் பண்ணி வந்தால் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு தெரியுமா? 2 வேலைக்காரங்களும் களைச்சி போயிட்டாங்க. கழுத ஆராதனை பண்ண வரக்கூடாது, வேலைக்காரன் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை, உங்களை இனி நான் வேலைக்காரன் என்று அழைக்க மாட்டேன், சிநேகிதனே என்று சொல்லுகிறேன். சிநேகிதன் தான் வர்ஷிப் பண்ண முடியும், வேலைக்காரன் வர்ஷிப் பண்ண முடியாது. வேலைக்காரன் வர்ஷிப் பண்ண காசு கொடுக்குறீங்களா? எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்க நான் வர்ஷிப் பண்ணுறேன், அது வேலைக்காரன். அதனால் அப்புறம் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் 3 நாள் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க, கழுதையும் வேண்டாம், கழுதையெல்லாம் வர்ஷிப் பண்ண முடியாது, வேலைக்காரன் வர்ஷிப் பண்ண முடியாது. நான் அந்த மலைக்கு போகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 3 நாள் ட்ராவல் பண்ணி மலை ஏறுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங், வெரி காம்ப்ளிகேட்டட், வெரி டஃப் அசைன்மெண்ட். மலை ஏறுவது, ஆராதனை என்பது பூமியின் தளத்தில் இருந்து மலையேறும் அனுபவம். மலையின் உச்சக்கட்டத்திற்கு போய் தேவனை சந்திக்கின்ற அனுபவம், தேவனுடைய குரலை கேட்கின்ற அனுபவம். இயேசு கிறிஸ்து அங்கே கல்வாரி சிலுவையில் அடிபட்டதன் காரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடு முள்ளுகளுக்குள்ளே சிக்கப்பட்டிருந்த எடுத்து பலி கொடுத்த அந்த சிலுவையின் மோரியா மலையின் அனுபவம். அந்த மோரியா மலையில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நானும் என் மகனும் அந்த மலை வரைக்கும் போயிட்டு தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்க? ஆண்டவர் பலியிடுன்ட்டார்.
அதனால் மலையேறி போய் நான் மாத்திரம்தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னானா சொல்லலை. பிள்ளையாண்டானும் நானும் 2 பேரும் திரும்பி வரும். ஆபிரகாமே பொய் சொல்கிறியா வேலைக்காரன்ட்ட? ஏன் சொன்னேன்? ஆண்டவர் பலியிட சொல்லியிருக்கார்ல, எப்படி நீ திரும்பி வருவேன் பையனை கூட்டிகிட்டு? பலியிட சொல்லுவார் எங்கள் ஆண்டவர். நான் பலியிடுவேன், பையன் செத்து போவான். என்ன ஆண்டவரேன்னுவேன், உன் பையனை எழுப்பி விட்றேன்னுவார், கூப்பிட்டு வருவேன். That was the faith of Abraham. ஆபிரகாமினுடைய விசுவாசம் அதுவாக இருந்தது. முதலாவது, இந்த ஆராதனைக்கு புறப்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு you must have a revelation. உன் மகனை பலியிடு. ஆராதனை என்பது மலையேறும் அனுபவம் என்று சொன்னேன். 2வது, ஆராதனை என்பது உனக்கு மிகவும் முக்கியமானதை விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அவன் பையன் தான் ரொம்ப முக்கியம். நானாக சொல்லியிருப்பேன், ஆண்டவரே யோசித்து பார்த்தீங்களா, அநேக ஜாதிகளுக்கு தலைவனாக்குவேன்னு சொன்னீங்க, இந்த பையன் இல்லாட்டா நான் எப்படி ஆக்க முடியும்? இன்னும் பிள்ளைகள் பெற போகிறேன்னா அப்படி சொல்ல. ரெவலேஷன் மேக்ஸ் யூ டு கிளைம் த மவுண்டன் ஆஃப் வர்ஷிப். கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் பயணம் பண்ணும். இட்ஸ் அ டஃப் அசைன்மெண்ட், சம்திங் லைக் அ ட்ராவல். ஆங்கிலத்தில் ட்ராவல் அப்படிங்கிற வார்த்தை பயணம். அந்த ட்ராவல் எப்படி வந்துச்சுன்னா, ட்ரவெயில்ங்கிற வேர்ட்லேருந்து ட்ராவல் வந்தது. ட்ரவெயில்னா வலி, ட்ராவலே வலி தான், கஷ்டம்தான். அந்த மலையேறும் அனுபவத்தில் கர்த்தருக்குள் அன்பாவலே தேங்க்ஸ் கிவிங், ப்ரைஸ், வர்ஷிப். அதுக்கப்புறம் விலையுயர்ந்த காரியத்தை விட்டு கொடுக்கணும். தேவ ஜனமே, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளோ வேறு எதுவும் காரியமோ பட்டமோ பணமோ ரொம்ப ப்ரெஷஸ் காரியம். என் ஆண்டவர் தான் எனக்கு ப்ரெஷஸ். அவர் ஏதாவது சொன்னார்னா அது என் மூளை புரியாட்டாலும் பரவாயில்ல ஐயா, நான் போவேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்மையாக ஆராதிக்க முடியும். ஒரு நாள் ரொம்ப பசி, நல்ல சாப்பாடு. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தேன், பிளஸ் த ஃபுட் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொன்னார், நிறுத்து. என்ன சொன்னேன்? பிளஸ் த ஃபுட். யார் பிளஸ் பண்ணணும்? பிசாசு நின்றுட்டுருக்கான், அவனை பிளஸ் பண்ண சொல்கிறியா? டைரியா வந்துட போது உனக்கு. நீ வழக்கமாக செய்கிற கர்த்தாவே இந்த உணவு கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு உணவு இல்லாமல் இருக்குது. என் வாழ்க்கையில் உணவில்லாமல் இருந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி என்றைக்கும் ஜெபிப்பியே. இன்றைக்கி என்ன உணராமல் பிளஸ் த ஃபுட். ஹூ வில் பிளஸ் த ஃபுட்? சாப்பாடை வச்சுட்டேன். நீண்ட ஜெபம் செய்துட்டு சாப்பிட்டேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எவ்ரி ப்ரேயர் தட் யூ மேக், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஜெபமும், வேதத்தை படிக்கும் வீட்டில் படிக்கும்போதும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்காங்க, பயத்தோடு பண்ணுங்கள். நோட்ஸ் எழுதி முடித்தோடனே என் ஃபேன் போடலை, பைபிள் இப்படி இருக்கு. திடீர்னு யாரோ பைபிளை திருப்புறாங்க. என்னடா ஒருத்தர் இல்லை, காத்தும் இல்லை, பைபிள் திரும்புதே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒண்டர். யார் பைபிள் பக்கத்தை திருப்புறது? They turned up to Malchia chapter 2 verse 1 and 2. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். It's very very costly to offer a prayer without meaning. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிளிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த கிளிக்கு என்ன மகளா மகனா? நோ மீனிங். ஸோ we can use the name of God just like a parrot. ஸோ நான் நம்பர் 1 சொன்னேன், கிளி சொன்னது. 2வது, நிறைய பேர் அப்பா அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு யங் கேர்ள், 25 வயசுள்ள கேர்ள் அப்பான்னு கூப்பிடுது. ஓகே ஃபைன். அப்பான்னு கூப்பிட்டதுனால, அப்பா எனக்கு கல்யாணம் எவ்வளோ நகை போடுறீங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. நாட் பாசிபிள். ஐ எம் நாட் அப்பா. ஓகே, தட்ஸ் ஒன் திங். ரைட் நவ் சம் பீப்புள் ஆர் சீயிங், தே ஆர் காலிங் மீ அப்பா. Lavanya, you are calling me அப்பா. I know that and I am not referring to you. Okay, God bless you. ரைட். அதுக்கு அடுத்தது ஏன் மகா சொல்கிறான், டேடி அப்பான்றான். தட் இஸ் மீனிங்ஃபுல். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல,
தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு நாங்கள் தேவனுடைய பலத்தில், எங்கள் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். We have to be serious when you talk with God. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது அந்த அவையில் பெர்மிஷன் இல்லாமல் நுழையும் போது ராஜா செங்கோலை நீட்டுவார். செங்கோலை நீட்டிட்டா தான் வரலாம். செங்கோல் அவர் நீட்டலைன்னா தலையை நீட்டணும், தலை போயிடும். எஸ்தராணி சொன்னான், என் மக்களுக்காக நான் ராஜாட்ட போகிறேன், பொற்செங்கோலை நீட்டி. எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா பிழைச்சேன். அவர் செங்கோலை நீட்டலன்னா நீ ஏன் வந்தேன்னு கேட்டால் வஸ்தியை டிஸ்மிஸ் பண்ண மாதிரி என்னையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறது மாத்திரம் இல்லை, தலை என்ன ஆகுமோ தெரில. அதே போல்தான் ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் நீங்கள் செல்லும் வேளையில், ராஜாதி ராஜாவினிடத்தில் பேசும் வேளையில் அவர் தன் பொற்செங்கோலை உங்களை நோக்கி நீட்டினார். That is a blessing you can talk. We have to take God very seriously. Word of God very seriously these days. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நிறைய காரியங்களில் வேதத்தில் இல்லாதபடி சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. பரவாயில்ல, கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு போட்டோம். தட்ஸ் ஹார்ம்லெஸ். ஆதியாகமம் 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ஆபிரகாம் என்பது தந்தையை குறிக்கிறது. தகனபலி, தகனபலினா கம்ப்ளீட்டாக பேன் ஆகி சாம்பலாக்கிறது தான் தகனபலி. ஒரு ஆட்டை தகனபலி கொடுக்கறதுனா அதை அப்படியே சாம்பலாக்கணும், அதுதான் தகனபலி. வர்ஷிப்புங்கிறது தகனபலி. உன்னுடைய ஆசைகள், அபிலாசைகள், விருப்பங்கள், முன்னேற வேண்டும், பாப்புலராக வேண்டும் என்னும் ஆசை எல்லாத்தையும் சுட்டறியணும். தட் இஸ் வர்ஷிப். வர்ஷிப் முடிஞ்சு போகும்போது என்ன பாடி இருக்க மாதிரியே தெரியலையே, ரொம்ப லைட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து அவன் எடுக்கிறான். வேலைக்காரான் அந்த கட்டை எடுத்து கழுதையில் கட்டு சொல்லலை, அவனே கட்டையை தூக்குறான். தாத்தா ஆபிரகாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறான்? கழுதை முதுகிலே வைக்கிறான். அந்த பையன் முதுகில் வைக்கிறான். ஆண்டவருக்குள்ள பலிபீடத்துக்கு உள்ள கட்டையை கழுதை சுமக்கக்கூடாது, வேலைக்காரன் சுமக்கக்கூடாது, மகனே நீ தான் சுமக்கணும். தகப்பனார் தகன பலிக்கு மகனை ஆயத்தப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, ஆவிக்குரிய ஈசாக்காகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்துக்கு அனுப்பும்போது முதுகில் மரக்கட்டையை வச்சுட்டார், சிலுவை மரத்தை வச்சுட்டார். தீட்போ மகனே தீட்போ. The picture of this verse portrays the Father and the Son, the Lord Jesus Christ, carrying the cross on Mount Calvary. அது மாத்திரம் இல்லை, ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் அடுத்த கையிலே கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கையில் என்ன எடுத்தான்? நெருப்பு. இன்னொரு கையில் என்ன எடுத்தான்? கத்தி. ஆராதனைங்கிறது பரிசுத்தாவி, நெருப்புங்கிறது ஹோலி ஸ்பிரிட். ஃபயர், ஹோலி ஸ்பிரிட். தேர் ஷுட் பி ஃபயர் இன் த வர்ஷிப். அந்த அக்கினி என்பது பரிசுத்தாவின் அக்கினி. ஒரு கையில் அக்கினி, ஒரு கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காடை மதிக்காதவங்க யூ கேனாட் வர்ஷிப். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவங்க யூ கேனாட் வர்ஷிப். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்றோ பெற்றுக்கொண்டோம் என்றவர்கள் கடைசி வரைக்கும் அதை பெற்றுக்கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. The Holy Spirit may come, you may grieve the Holy Spirit, you may quench the Holy Spirit, the Holy Spirit will be arrested inside your soul. இருவரும் கூடி போனார்கள். Worship is the fusing of the mind of the father Abraham, the mind of Isaac, the fire, the Holy Spirit. Father, Son and Holy Spirit are involved in worship. பையன் கேட்குறான் ஒரு கேள்வி, அப்பா நம்ம வீட்டில் ரொம்ப பலி கொடுக்கும்போதெல்லாம் கத்தி வச்சுருப்பீங்க, விறகு இருக்கும், ஆனால் ஆடும் ஒன்று இருக்குமே, இப்போ கழுதை தானே இருக்குது, கழுதை நம்ம பலியிட மாட்டோமே அப்படின்னு கேட்குறான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
நான் யோசிச்சு பார்த்தேன், என் பையன் அப்படி கேட்டானா பலியிடுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போகும்போது கேட்டானா நான் என்னென்னு சொல்வேன்? சொல்கிறேன்னு வச்சுங்க, நீ தான்டா பலியாடு அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன செய்வான்? நான் வாலிபன், உனக்கு தான் வயசாகிடுச்சு, நீ பாடு, நான் உன்னை வெட்டுறேன். ஓகே, அப்படி இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்ப, நீ கவலைப்படாது. யோசித்து பாருங்க, சில காரியங்களாம் பைபிள் இல்லை. இவர் பலிபீடத்தை கட்டுறாங்க 2 பேரும் சேர்ந்து, ஆட்டை காணமேன்னு யோசிச்சுக்கிட்டே கட்டுறான். கட்டிட்டு கடைசியில் வந்துருச்சு பலியாட வைக்கிற நேரம். உன் காலை கையும் கயிறால் கட்ட வேண்டும் மகனே. என்ன சொன்னீங்க? உன்னை கட்ட வேண்டும். அப்பா நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன். என்ன தானே பலியிட போனீங்க? நான் தானே ஆடு. சரி படுக்கிறேன். அப்படி படுத்தான். த ஃபாதர் அண்ட் சன் ஆர் ஆஃப் ஒன் ஸ்பிரிட். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் ஒரே எண்ணமுடையவர்களாக இருக்கிறார். அவன் பலிபீடத்தை சுற்றி ஓட, ஆபிரகாம் பிடிக்க, இவன் பையனை பிடிக்க ஓட, அதெல்லாம் நத்திங் ஹேப்பன். பார்த்துட்டான், கத்தி எடுத்துட்டான். இப்போ என்ன மிரக்கிள் நடக்கணும்னா, கத்திக்கும் கழுத்துக்கும் மத்தியில் ஒரு மிரக்கிள் நடக்கணும். கத்தி இப்படி வச்சுருக்கான், பலிபீடம் உயரமாக கட்டியிருக்கான். எவ்வளோ தூரம்? 10 அங்குலம் அப்ராக்சிமேட்டாக. இப்போ வெட்ட போகிறான். கர்த்தர் கடைசி நிமிஷத்தில் அற்புதம் செய்கிறவர். ஆகவே அந்த கத்தி இறங்குறதுக்கு முந்தி லாஸ்ட் மினிட் தேர் வாஸ் எ மிரக்கிள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேறு முள்ளு, அந்த முள்ளுக்குள்ளே ஒரு ஆடு இருக்கும், அதை எடுத்து பலியிடும். முள்ளுகளுக்குள்ளே அகப்பட்ட ஆடுக்கும். யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய தலையில் முள்முடி சூடப்பட்டது. ஆபிரகாம் மோரியா மலையிலே முள்ளுகளுக்கு மத்தியிலே ஒரு ஆடை கண்ட சமயத்திலே இயேசு கிறிஸ்து பின்பு முள்முடி சூடினவராக சிலுவையில் அறையப்படுகிறதை முன்னோட்டமாக கண்டான் தரிசனத்தில். இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பற்றி 2 பேர்கிட்ட பேசுகிறார். ஒன்று ஒரு ஸ்டைலில் பேசுகிறார், நிக்கோதேமிட்ட, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும்னா என்ன? நீ ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு அர்த்தம். அவன் சொல்கிறான், நான் மறுபடியும். நிக்கோதேமி யார்? பெரிய ஸ்காலர், தியலாஜிக்கல் ஸ்காலர். கேட்கா, என் தாயின் கற்பத்தில் மறுபடியும் போய் நான் பிறக்க வேண்டுமான். என்ன கொஸ்டின்? 5ஆம் கிளாஸ் பிள்ளை கேட்காத கொஸ்டின். நீ என்ன ப்ரொஃபஸரா? அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து யார்கிட்ட பேசுகிறாரு? சமாரிய பெண்கிட்ட. அவள் உடனே என்ன சொல்கிறா? ஜீவ தண்ணீர் ஒருவருக்குள்ளே போனால் அடுத்த நிமிஷத்தில் தேர் கன்சர்ன் இஸ் வர்ஷிப். ஜீவ தண்ணீரை இயேசு கிறிஸ்து கொடுக்க அவள் குடித்த உடனே அவள் கேட்குறா, எங்கள் ஆட்கள்லாம் கெரிசீம் மலையில் வர்ஷிப் பண்ணுறாங்க, உங்கள் ஆட்கள் எருசலேமில் வர்ஷிப் பண்ணுறாங்க. கெரிசீமில் வர்ஷிப் பண்ணுமா எருசலேமில் வர்ஷிப் பண்ணுமா எங்களுக்கு தெரியல, சொல்லுங்கள். எப்பா சமாரிய பெண்ணே, ஸ்காலர் நிக்கோதேமு கேட்காத கேள்வியை நீ கேட்டுட்டியே வர்ஷிப்பை பற்றி. அவனே கேட்கலையே, புரியலையே. நீ ஜீவ தண்ணீரை பெற்ற பிறகு வர்ஷிப்பை பற்றி கேட்குறியே. யூ ஆர் கரெக்ட் பர்சன். இந்த ஜீவ தண்ணீரை விட்டவங்க தான் இவளுக்கு ரெப்புடேஷன் கிடையாது. 5 தடவை கல்யாணம், எல்லாம் ஃபெயிலியர். 6வது ஒரு அன்ஆத்தரைஸ்ட். அவள் போய் தண்ணி குடத்தை வச்சுட்டு சொல்ல போகிறான். அவள் முகத்தில் ஒரு வித்தியாசம், குரலில் ஒரு வித்தியாசம். கிராமத்தில் போய் எல்லாரையும் கூப்பிட்டுறான், நான் அந்த மேசியாவை கண்டேன்னு கூப்பிட்றான். அந்த கிராமத்தார் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்றே தெரியாதா? உங்கள் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டு பக்கத்து வீடு, செகண்ட் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும், 3வது ஹஸ்பண்ட் எங்கள் சொந்தக்காரன், நீ எனக்கு சொல்கிறேன் மேசியாவா? சொல்லலை. இவள் குரலே வித்தியாசமாக இருக்கு. இவள் வெளியவே வரமாட்டா, தண்ணி எடுக்கக்கூட 12 மணிக்கு தான் போவா, வெயில் அடிக்கும் போது எல்லாத்தையும் இல்லாதவா. இவள் சொன்னால் எதிலோ சத்தியம் இருக்குடா, வாங்கடா போவோம். ஹோல் பீப்புள் ஹவ் கம். வர்ஷிப்பை பற்றி நீங்கள் அறிஞ்சிங்கன்னா யூ வில் பிரிங் சோல்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட். ஆத்மாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அறுவடையாகி விழும். உண்மையான வர்ஷிப் இருந்தால். சண்டே 1/2 மணி நேரம் வர்ஷிப் பண்ணுறோம், அது இல்லை. ஆடி பாடி வர்ஷிப் பண்ணுங்க. சமாரிய பெண்ணிடம் இயேசு ஜீவ தண்ணீர் பற்றி பேசினார். ஜீவ தண்ணீரை பெற்றவர்களின் சிந்தனையில் வருவது ஆராதனை. ஜீவ தண்ணீர் வளமாக இருந்தால், ஊற்றுக்கண் அடைபடாமல் இருந்தால் அது ஆராதனையாக தேவனிடம் சேரும். தேவனிடம் சேரும் பொழுது ஆத்துமாக்கள் அறுவடையாகும். அதாவது இந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்குள்ளே வருது. நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வர்ஷிப்பாக போகுது. புரிஞ்சுக்குங்க, ஜீவ தண்ணீர் ரட்சிப்பு ஆண்டவரிடத்துலேருந்து வருது. ரட்சிக்கப்பட்டோடனே நமக்கு ஜீவ தண்ணீர் இருக்குது, அது வர்ஷிப்பாக வாய் வழியே மறுபடியும் போகணும்.
பிரசங்கி 1:7. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே ஆறு மறுபடியும் திரும்பும். எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? கடல்ல இருந்து மேகமாச்சு, மேகம் வந்து மழை பெஞ்சி ஆறாச்சு, மறுபடியும் கடலுக்கே போகும். நதிகள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பும். அதை போல ஜீவ தண்ணீர் எங்கேருந்து புறப்பட்டது, அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தது, இங்கேருந்து மறுபடியும் ஆண்டவரிடத்துக்கே போகணும். ஆண்டவரிடத்துக்கு போகாமல் இந்த ஜீவ தண்ணீரில் ஒரு அடப்பு வந்ததுன்னா, பாவம் வந்ததுன்னா வர்ஷிப் பண்ண முடியாது. வாய் பேசும், கிளி பேசுகிற மாதிரி நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்கிறார். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.